இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணையொன்றி நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணையொன்றி நாம் தேடி. மறைபொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. மறைபொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் குடி வைத்தோ. இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணையொன்றே நாம் தேடி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மே மாதம் 24ஆம் தேதி கிறிஸ்தவர்களுடைய சகாய அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உன்னதமான நாள். இந்த நாளில் தாமே அந்த அன்பு தாயினுடைய கரங்களிலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். அந்த தாயினுடைய பரிந்துரை, அந்த தாயினுடைய பராமரிப்பு, அரவணைப்பு ஒவ்வொரு நாளும் நம்மோடு தொடர்ந்து வர, அந்த தாயை போல நாமும் இறைவனுக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று நம்முடைய வாழ்வையே இறைவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய பராமரிப்பில் நம்முடைய வாழ்க்கை துணையை காண, இறைவனுடைய துணை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்த தேவையான வரம் கேட்டு தொடர்ந்து இது தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவுளமானி.
அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது மாட்சியின் நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் பவுல் தெருபை, லிஸ்திரியா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திரியாவில் திமேத்தியு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். திமேத்தியு லிஸ்திரியாவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரர்களிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்து சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகியா, கலாத்தியா பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. துலகோரே ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரை நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 18 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது
என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது தன்னுடைய சீடர்களை விட்டு செல்லுவதற்கு முன்பதாக பல வகைகளிலும் அவர்கள் இந்த உலகிலே தன்னுடைய பணியை தொடர்ந்தாற்ற இயேசு தன்னுடைய சீடர்களை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த ஒரு முறையில்தான் இன்றைய நற்செய்தியிலே இந்த உலகமானது உங்களை வெறுக்கும், உங்களை துன்புறுத்தும் என்று சொல்லி தன்னை எவ்வாறு இந்த உலகு வெறுத்ததோ துன்புறுத்தியதோ என்பதை மேற்கோள் காட்டி தன்னுடைய சீடர்களின் துன்பங்களை முன்னிட்டு அவர்களை ஆண்டவர் முன்கூட்டியே வலுப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்பு மக்களே, இது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பொருந்துவதாக இருக்கின்றது. நாம் ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஆண்டவருடைய விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழுகின்ற பொழுது இந்த உலகத்தின் பார்வையிலே நாம் வித்தியாசமாக தென்படுவோம். ஏனென்றால் உலகு ஒரு விதத்தில் இயங்கி கொண்டிருக்கும். நாம் ஆண்டவரை கண்முன் கொண்டு செயல்படுவதால் நம்முடைய செயல்பாடுகள் வித்தியாசமானதாக இருக்கும். எனவே நிச்சயமாக இந்த உலகிலிருந்து நமக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் உலகு எதிர்க்கிறதே என்று நாம் உலகின் போக்கின்படி வாழ ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் இறைவனுடைய விழுமியத்திற்கு எதிராக செயல்படுபவர்களாக மாறிவிடுவோம். இந்த உலகிலிருந்து நாம் மாறுபட்டவர்கள், இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக காட்ட இறைவன் நம்மை அழைக்கின்றார். அவ்வாறு இறை திட்டத்தின்படி இறை அறிவின்படி நாம் செயல்படுகின்ற பொழுது வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் எதிர்கொள்ள இறைவன் நமக்கு ஆதரவாக நமக்கு துணையாக இருப்பார். நாம் செல்ல வேண்டிய நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு காண்பிப்பார் என்பதையும் இன்றைய வாசகங்கள் தெளிவாக நமக்கு எடுத்து எம்புகின்றன. குறிப்பாக முதல் வாசகத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே பவுல் அவரோடு இணைந்த அந்த சீடர்கள் ஆண்டவருடைய செய்தியை பல இடங்களுக்கும் சென்று அறிவிக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் அறிவிக்க சென்ற இடங்களில் அவர்களுக்கு பிரச்சனை, துன்பம், அந்த உலகில் இருந்த அவர்கள் சென்ற பகுதிகளில் இருந்த மக்கள் அவர்களை வெறுத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த துன்பத்திலேயே ஆண்டவர் அவர்களை விட்டு விடவில்லை. ஒரு இடத்திலே குழப்பம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆவியார் அவர்களை அந்த இடத்திற்கு செல்ல விடவில்லை. அங்கு இருந்து மற்ற இடத்திற்கு, மற்ற இடங்களுக்கு அவர்களை அனுப்பி வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாம் இறைவனை நம்முடைய கண் முன்பாக கொண்டு இறை நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பை, இப்படிப்பட்ட ஒரு வழித்துணையை ஆண்டவர் நமக்கு தருவார். நாம் எந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும், எந்த இடங்களுக்கு செல்லக்கூடாது என்பதை முன்கூட்டியே ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதற்கு முதலிலே நம் ஆண்டவருக்குள்ளாக இருக்க வேண்டும், ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். என்பார்ந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகில் இருந்து நாம் வித்தியாசமாக செயல்படுகின்ற பொழுது இந்த உலகம், அந்த உலகத்தை நோக்கி
நம்மை ஈர்க்கின்ற பொழுது நாம் அந்த உலகின் ஈர்ப்போடு இணைந்து சென்று விடுகின்றோமா, அல்லது ஆண்டவர் காட்டுகின்ற அந்த நல் வழியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முயல்கின்றோமா? அப்படி ஆண்டவருடைய வழியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகின்ற பொழுது வரக்கூடிய துன்பங்களை கண்டு, துயரங்களை கண்டு, கஷ்டங்களை கண்டு மனம் உடைந்து போய் மீண்டும் உலகத்தின் பாதையிலேயே திரும்ப ஆரம்பிக்கிறோமா? அல்லது அந்த துன்பத்திற்கு மத்தியிலும் துயரத்திற்கு மத்தியிலும் எனக்கு வழிகாட்ட இறைவனுடைய ஆவியார் என்னோடு உடன் பயணிக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுவதை போல, இந்த உலகத்திலே உங்களுக்கு துன்பம் உண்டு, உங்களுக்கு பிரச்சனை உண்டு, கஷ்டம் உண்டு, கவலை உண்டு. இருந்தாலும் கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்ல இருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய உடனிருப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மோடு இருக்கின்றது என்பதை ஆழமாக நம்பியவர்களாக தொடர்ந்து இறைவனுடைய துணை கொண்டு இந்த உலகத்திலே வரக்கூடிய இன்னல்களை, இடர்களை கண்டு அஞ்சாமல் பயணிப்போம். நிச்சயமாக நமக்கு தேவையான இறை பராமரிப்பு, நமக்கு தேவையான வழி நடத்துதல் ஆண்டவரிடத்திலிருந்து வரும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்வை, இறைவனுக்கு விருப்பமான வாழ்வை, துன்பங்களுக்கு மத்தியிலும் மனம் தளராத வாழ்வை வாழக்கூடிய வரத்தை, இறை வல்லமையை இறைவன் நமக்கு நிறைவாக தந்தருளும்படியாக தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளுக்காக, ஆசீருக்காக இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன். தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கையேந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கையேந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன். தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார்.
கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரமருள உமை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும், திருமிழா
உயிர்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடாவண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு இடம். ஆமென். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவரே கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். தந்தையே, அவர்களுக்காக வேண்டுகிறேன். அவர்களும் நம்மில் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையினே அம்மா தம்மா. தாயினும் மனம் தேடுதம்மா, மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்று முந்தன் பாதம் பணிந்திடுமே நம்மா, இதயம் மகிழுதம்மா.
நம் பங்கு தந்தையினுடைய ஆன்மசரின் நலனுக்காகவும் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும்படியாகவும் நம் ஒவ்வொருடைய உடலுள்ள ஆன்ம நலனுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தூய ஜெபமாலை அன்னையே, தூய ஜெபமாலை அன்னையே, தூய ஜெபமாலை அன்னையே, புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.